ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஓல்டு பேண்ட்டை எப்படி ரீசைக்கிள் பண்ணி ஒரு சாஃப்ட் டாய்ஸாக மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் எடுத்துருக்க பேண்ட் இந்த பேண்ட்டு தான். இந்த பேண்ட்டு ஒரு பழைய பேண்ட்டு, கிழிஞ்சு போச்சு. அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் நம்ம வீட்டில் ஒரு டாய்ஸாக மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்ம என்ன டாய்ஸ் மேக் பண்ணோம், சாஃப்ட் டாய்ஸ் மேக்கிங். சீஹார்ஸ் எப்படி ஃபஸ்ட்டு சார்ட்டில் இந்த மாதிரி சீஹார்ஸ் மாதிரி பேட்டர்ன் போட்டு வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணணுன்னா அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேண்ட்டில் ஃபஸ்ட்டு தேவையில்லாமல் இருக்க இந்த எலாஸ்டிக்கை கட் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த இதை இப்படி வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணணும். நான் எப்படி கட் பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எலாஸ்டிக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேண்ட்டோட ஒரு சைடு மட்டும் பாருங்கள், ஒரு சைடு கால் பக்கத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரீயாக கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சைஸு ஃப்ரண்ட் சைடு ஒரு சைடு இருக்கும், பேக் சைடு ஒரு சைடு இருக்கும். அதில் ஃப்ரண்ட்டில் ஒரு இதுவும் பேக்கில் ஒரு இதுவும் கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்படி போட்டு கட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இப்படி போட்டு கட் பண்ணணும். பாருங்கள், எழுதியிருக்கேன் 1+1 ரிவர்ஸு கடல் குதிரை. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ரெண்டுமே இப்படியே வச்சு கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பாக இருக்கும். முன் பக்கம் உள் சைடு ஒரு மாதிரி இருக்கும், வெளி சைடு ஒரு மாதிரி இருக்கும். நான் எப்படி மார்க் பண்ணுறதுன்றத நல்லா பார்த்துக்கோங்க. அது மேலேயே வச்சு ட்ரா பண்ணணும். நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்த பிறகு நமக்கு இப்படி தான் இருக்குது. தெரியுதுங்களா? 1+1 ரிவர்ஸு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இப்படி நல்ல பக்கத்தில் இந்த இடத்துல தச்சு எடுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த இதுக்கு பிளாக் கலர் நூல் போட்டால் சுத்தமாக தெரியாது, அதனால் நம்ம ஒயிட் கலர் நூல் போட்டு எடுத்துக்குவோம். இப்போ நான் கோடு போட்ட இடத்த ஸ்டிச் பண்ணி எடுத்துப்போம். எப்படின்னா, நல்ல பக்கத்தில் இதே மாதிரி வச்சு தையல் மிஷினில் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரியே நான் கோடு போட்டிருக்க எல்லா இடத்துலையும் நம்ம இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். சேம் நம்ம தச்சிட்டோம். தச்ச பிறகு நமக்கு இப்படி தான் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை அப்படியே இது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். சுற்றியும் இப்படி இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல கொஞ்சம்னா கேப் விட்டுக்கோங்க. ஏன்னா திருப்பினா தான் நமக்கு பஞ்சு வைக்க முடியும். அதனால் இப்போ இதை நான் சுற்றியும் தைச்சிட்டு எப்படி எடுத்துகிட்டு வரேன்னு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா சுற்றிலையும் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டாச்சுங்க. பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்குது. இந்த வழியாக நம்ம இப்போ திருப்பிக்கலாம்.
வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இந்த மாதிரி பிட்டு துணி எல்லாம் சொருவியாச்சு. இப்போ வந்து அதுக்கு ஒரு ஊசியும் ஒரு நூலும் எடுத்துக்கிறேன். அது பார்த்திங்கன்னா உள்ளே இருந்து ஊசி எடுத்துக்கோங்க. ஜிப் தையல்னு சொல்லுவாங்க இந்த பக்கம். நல்லா பார்த்துக்கோங்க. இந்தாண்ட ஒரு வாட்டி குத்தி எடுத்துக்கணும் வெளியவே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தச்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து இதுக்கு கண் வைக்க போகிறோம். எந்த இடத்துலனா இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. அதுக்கு நான் வந்து என்ன யூஸ் பண்ணலான்னா, இந்த ஒயிட் பாசி இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ஒட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம காயத்ரி விலாக்ஸ் யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது இந்த மாதிரி பொம்மை லவ்வர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்.